ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் ராஜலட்சுமி எடுத்த முடிவுக்கு சகுனி சித்ரா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையை விதிக்கிறாங்க. என்னம்மா இப்படி பண்ணுறமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மருமகதமாக அட்ஜஸ்ட் பண்ணி போமான்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, கையெடுத்து கும்பிட்டாங்க நம்ம கோடீஸ்வரி. அதுக்கு சொன்னாங்க, எங்கள் மாமாவோட சூழ்நிலையை மனசில் வச்சு தான் நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன், அப்படி தெரிஞ்சும் நீங்கள் கையெடுத்து கும்பிட்றீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கிளம்பும் போது அத்தை அப்படின்னு சொல்லி மகா கேட்க, கூப்பிட நீ இனிமேட்டுக்கு அத்தான்னு கூப்பிட்ட நான் என்ன ஏதாவது செஞ்சுக்குவேன் அப்படின்றாங்க. என்னடா அது, அப்போ திரும்ப டக்குன்னு அத்தான்னு கூப்பிட்றோம்னு எல்லாருக்கும் தோணும். ஏன் இந்த பொண்ணு கூப்பிட மாட்டேங்குதுன்னு தெரியலங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே கிளம்பி போட்டாங்க. தாத்தா ஒரு பக்கத்து ரூமுக்கு வந்துட்டார். ரூமுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து தாத்தா பார்க்கலாம் இன்னொரு பக்கம் கிளம்பி வந்துட்டாங்க. உடனே கோடீஸ்வரி இருந்துட்டு பொறுமையாக ஐஸ்வர்யான்னு சொல்லி பார்த்தாங்கங்க. இந்த பொண்ணு கேட்கறதா தெரில, ஆனால் விளக்கமாக எடுத்து வெளுத்து வாங்கிட்டாங்க. வேற லெவல் சீனுப்பா, இவ்வளோ நாள் போய் சொன்னலாமா இப்போ வாங்குமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவ்வளோ அடி வாங்கியும் திருந்தலைங்க அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்துட்டு உன் தலையில் நீயே மண்ணை வாரி கொட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு மகாட்ட சொல்கிறாங்க. உன் அக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை இலக்க பார்த்துட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி நீ சூர்யாவை சமாதானம் பண்ண போகிறேன்னு தெரியலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து மகாட்ட பேசுறேன்னு இன்னைக்கு நான் இப்படி எல்லாருக்கண்லையும் விரல விட்டு ஆட்டினேன் பார்த்தியா, விரல விட்டு ஆட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருந்தாங்க. ஓவரா பேசியாடியான்னு சொல்லிட்டு பலான்னு விட்டாங்க பாருங்க. ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்டணும். ஐஸ்வர்யா இன்னொரு கண்ணத்தை காமிங்க. ஐயா அவங்க காமிக்காம ஒண்ணாங்கன்னு தெரியல, இவங்களும் அடிக்காம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பட்டும் இந்த பொண்ணுக்கு புரியலைங்க. உடனே தனியாக நின்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டு, நான் இவளுக்கு நல்லது தானே பண்ணேன்னு யோசிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.